Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 30th, டைம் வந்து 11:57 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம அப் ட்ரெண்ட் போனால் நம்ம ப்ராஃபிட் வந்து ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஜோன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஜோன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா கால் சைடு வந்து போகலாம். ஸோ என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஸோ நான் மற்ற டேட்டா வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன். மார்க்கெட் வந்து மேலே போகிறதா வந்து இண்டிகேஷன் காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ட்ரேட் எடுக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்பி ட்ரேட் எடுக்காதீங்க. அடிஷ்னலாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறமேட்டு பேட்டர்ன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் கால் சைடு வந்து நான் என்ட்ரி கொடுக்க போகிறேன். பேங்க் நிஃப்டி 38,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் வந்து நான் ஒரு 2 லாட் வந்து பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணியாச்சு. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்து 500 வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பிகினருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே சரி ஒரு பேராமீட்டர் நம்பி வந்து ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பேட்டர்ன் வந்து பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. அதுக்கப்புறமேட்டு மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ சேஞ்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்க மாதிரி தெளிவாக தெரியுது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த அப் ட்ரெண்ட் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து அடிஷ்னலாக வந்து இந்த ஜோனையும் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். இப்போ பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது நிறையா பேராமீட்டர் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்து 1000 கிட்ட வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:10 ஆகுது. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 2330 வந்து புக் பண்ணியாச்சு சார்ஜஸ் போக. என்னோட என்ட்ரி டைம் வந்து 11:59, எக்ஸிட் டைம் வந்து 12:28. ஸோ அப்ராக்சிமேட்டாக ½ அன் ஹவர் வந்து இந்த ட்ரேட் வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். 38,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணியிருந்தேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 568.25, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 616.85. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து 775 கிட்டே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு ப்ராஃபிட் இன்னும் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அரௌண்டு 7000 வந்து நான் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நான் வந்து அதை பண்ணலை. அதுக்கு ரீசன் நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நான் வந்து ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தேன், அதை அச்சீவ் ஆனது எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு. எல்லா நாளும் அப்படி போகுமான்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நான் வந்து கிடைச்ச ப்ராஃபிட்டோட போதும்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கிடைச்ச ப்ராஃபிட் வந்து போயிடும். ஸோ இந்த ரீசனால தான் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி கம்பைன் பண்ணி தான் ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து டைம் ஃப்ரேமு அதுக்கப்புறமேட்டு பேட்டர்ன் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து நான் செக் பண்ணிவிட்டு நான் என்ட்ரி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு தெளிவாக நமக்கு வந்து தெரியுது. ஆனால் 15 minutesல வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து நான் பார்த்தப்போ ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்.
கரெக்டாக அதுக்கப்புறமேட்டு நான் என்ட்ரி கொடுத்துட்டு இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ ரொம்பவும் டார்கெட் வைக்கல. ஸோ இந்த லெவல் வரைக்கும் தான் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறமேட்டு ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நான் செக் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டோட டேரக்ஷன் வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து எடுத்து இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணேன். ஸோ என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ். பாய்.